பாப்பா, வந்தனா பாப்பா என்று தோட்டத்தில் அமர்ந்திருந்த வந்தனாவை அழைத்து கொண்டே வந்த கமலா, என்ன வந்தனா, அழுதுட்டு இருக்க? என்னாச்சு என்று பதட்டமாக கேட்டார். ஒண்ணுமில்லக்கா, தூசி கண்ணில் விழுந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை என்று கண்ணை துடைத்து கொண்டு கூறினாள் வந்தனா. என்னமோ சொல்ற, நானும் நம்புறேன் பாப்பா. ஆனா நீ சரியில்லை, யுவா தம்பியும் சரியில்லை. உங்களுக்குள்ள ஏதோ நடந்திருக்குன்னு புரியுது. அதை நான் கேட்க விரும்பல. ஆனா அதுக்காக 2 பேரும் சாப்பிடாம இருக்கிறது சரியில்லை என்றார் கமலா. வந்தனா அமைதியாக அவரை பார்க்க பெருமூச்சு விட்ட கமலா, தம்பி வந்துருச்சு பாப்பா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கவான்னு கேட்டேன். வேண்டாம்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிடுச்சு. முகமே வாடி போயிருந்துச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தா நீ அழுதுட்டு உட்காந்துருக்க. நீயாவது வந்து சாப்பிடு. காந்திமதி அம்மாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க என்றார் கமலா. அக்கா, நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா என்ன பண்றாங்க என்று பேச்சை மாற்றும் விதமாக வந்தனா கேட்டாலும் யுவாவை நினைத்து வேதனை அடைந்தாள். அம்மா மாத்திரை முழுங்கிட்டு தூங்கிட்டாங்க பாப்பா என்று கமலா சொல்லவும், சரிங்கக்கா, உங்களுக்கு நேரமாவதில்ல, நீங்க கிளம்புங்க, நான் அவரோட சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் வந்தனா. சரி பாப்பா, மறக்காம சாப்பிட்ருங்க என்று விட்டு கமலா அங்கிருந்து செல்ல கலங்கிய மனதை கட்டுப்படுத்தி கொண்டு வேகமாக வீட்டிற்குள் வந்து மாடி ஏறி டெரஸுக்கு வந்த வந்தனா மாடியில் நடந்த கூத்தை பார்த்து அதிர்ந்து பின் கோபமானாள். காரணம், மாடியில் யுவாவுடன் அவனின் ஆட்கள் அமர்ந்து குடித்து கொண்டிருக்க வந்தனாவை எதிர்பார்க்காதவர்கள் அந்த நிலையிலும் அதிர்ந்து எழுந்து தலையை குனிந்து கொண்டு நிற்க அவர்களை கோபமாக பார்த்த வந்தனா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அறிவில்லை உங்களுக்கு? குடிக்கிறதே தப்பு, இதுல கூட்டமா உட்காந்து கும்மி அடிக்கிறீங்க. போங்க, போய் தூங்குங்க என்று கோவத்தில் கத்தவும் அவர்கள் அனைவரும் அமைதியாக தள்ளாடியபடி நகர அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அடுத்த பாட்டில் சரக்கை எடுத்து வாய்க்குள் சரித்தான் யுவா. வந்தனா அவன் அருகில் வந்து அவன் கையில் வைத்திருந்த பாட்டிலை பிடுங்கி தூக்கி போட்டு உடைக்க அவளை சலனமில்லாமல் பார்த்த யுவா, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்காதா? மதியம் என் மனசு சுக்கு நூறா உடைச்ச, அதை மறக்க சரக்கடிக்க வந்தா பாட்டிலையும் போட்டு உடைக்கிற. உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணுற? ப்ளீஸ், நான் குடிச்சா நிம்மதியாக ஃபீல் பண்ணுவேன், தூக்கமும் உடனே வந்துடும். அதனால தேவையில்லாமல் பேசி என்னை இரிட்டேட் பண்ணாமல் இங்கிருந்து போயிடு என்று போதையில் நான் குழறினாலும் தெளிவாகவே பேசினான். அவன் சொன்னதை கேட்டு வந்தனாவின் இதயத்தில் ரத்தம் கசிய, தீரன் என்று அவன் அருகில் வந்து அவன் கையை இறுக்கமாக பிடித்து, என் மேலே உங்களுக்கு கோபம் வருத்தம் என்ன வேணும்னாலும் இருக்கட்டும், அதை குடியில் காட்டாதீங்க. குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும். இப்போ நிம்மதிக்காக குடிச்சா வருங்காலத்தில் நிம்மதி இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு அலைய வேண்டியதாக இருக்கும். உங்கள் நல்லதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் என்று அவன் கண்ணை பார்த்தபடி கூறினாள். அவள் கையை உதறிவிட்டு, யுவா, ரொம்ப தான் அக்கறை. முதல்ல எதுவாக இருந்தாலும் 10 அடி தள்ளி நின்னே பேசு. எப்போ நீ எப்படி இருப்பேன்னு தெரியாது என்று விட்டு மீண்டும் ஒரு பாட்டிலை எடுத்து வாயில் சரித்து, நீ சொன்னதை என்னால் கேட்க முடியாது என்று செயலால் நிரூபித்து அவன் கோபத்தை காட்டினான். அவன் அடித்து திட்டியிருந்தால் கூட வந்தனாவுக்கு வலித்திருக்காது. கோபத்தை கூட அவனை வருத்தி கொண்டு அவன் மேலேயே அவன் காட்டிக்கொள்வதில் அழுது கொண்டே அவனை பார்த்தவள், ஏண்டா, நீ நல்லவனா இருந்து என் வாழ்க்கையில வந்திருக்க கூடாதா? உன்னை என்னால் ஏத்துக்கவும் முடியல, அதே சமயம் தூக்கி எறியவும் முடியல. என் அப்பாவோட கடமையா நீயான்னு மனசுல கேள்வி வந்தா என் அப்பாவோட கடமை தான் முன்ன வந்து நிக்குது. என் கண்ணுக்கு நீ பண்றதெல்லாம் நாடகம் மாதிரியே இருக்குதே என்று மனதில் நினைத்து புலம்பி தவித்தவள் அவனின் கையை பிடித்து, ப்ளீஸ் தீரன், என் கூட வாங்க, நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, எனக்கு பயங்கரமாக பசிக்குது, தனியாக உட்காந்து சாப்பிடவும் பிடிக்கல, நீங்கள் வந்து கம்பெனி கொடுங்களேன் என்று கண்ணால் கெஞ்சினாள். அவள் அவனை பற்றி என்ன மனதில் நினைக்கிறாள் என்று உண்மையில் அவளுக்கே தெரியவில்லை. அவள் பசிக்கிறது என்று சொன்னவுடனே எழுந்து விட்டான் யுவா. அதில் வந்தனாவுக்கு மேலும் அழுகை வர அவளை அழுத்தமாக பார்த்தவன், வார்த்தையால் குத்திட்டு நீயே எதுக்கடி அழுவுற? நான் கஷ்டப்படுறத பார்த்தா தான் உனக்கு அவ்வளவு பிடிக்குமே. தனுஷ் சொன்னது தான், இருந்தாலும் அது உண்மையான வாக்கியம்தான். காசை கொடுத்து உடம்ப வச்சு பழக்கிறவ கூட பொய்யா ஒருத்தங்கிட்ட போய் லவ்வை சொல்லி அவன்கிட்ட பேசவே அருவறுத்து போவா. ஆனா நீ என்று விட்டு தள்ளாடியபடியே அங்கிருந்து நகர அவன் சொன்னதில் செத்து பிழைத்தாள் வந்தனா. அங்கேயே முட்டி போட்டு அமர்ந்து வெகுநேரம் அழுதவள், இப்போ எதுக்கு அழுது நீ சீன் கிரியேட் பண்ற? இந்த அழுகியாவது உண்மையா இல்லை இதுவும் பொய்யா என்று யுவா சுவற்றில் சாய்ந்து நின்றபடி குடித்ததற்கான சுவடே இல்லாமல் கடினமான குரலில் கேட்டான். வந்தனாவுக்கு சுருக்கென்று வலித்தது. கண்ணை துடைத்து கொண்டு எழுந்தவள் அவனை பார்த்து, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது தீரன் என்று கேட்டாள். சத்தியமா நடிக்கிற மாதிரி தான் தெரியுது. உன் கண்ணு என்னை பார்க்கும்போது
நிமிஷத்துக்கு நிமிஷம் வெவ்வேறு உணர்வை காட்டி கொடுக்குது. அதை நான் என்னன்னு எடுத்துக்க? என்னை காதலோடு பார்க்குற கண்ணு எங்கே போயிடுச்சுன்னு தெரியல. அந்த கண்ணை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்றவன் புழுக்கமாக இருக்கவும் சட்டையை கழற்றி வீசினான். வந்தனாவுக்கு அந்த இரவின் குளிரில் உடல் நடுங்க அவனை சட்டையில்லாமல் பார்த்ததும் கண்கள் அகல விரிய பட்டென திரும்பி நின்று கொண்டவள், தீரன், என்ன பண்ணுறீங்க? எதுக்கு சட்டையை கழட்டி வீசினீங்க? முதல்ல சட்டையை போடுங்க. எனக்கு புழுக்கமாக இருக்குது. நீ பசிக்குதுன்னு தானே சொன்ன? முதல்ல வா. எனக்கு உன்கிட்ட வாயை கொடுக்க விருப்பமே இல்லை என்று விட்டு செல்லவும் அவனின் திடகாத்திரமான வெளிர் நிற முதுகை சில நொடி பார்த்த வந்தனா அவன் மறைந்ததும் ஹாலுக்கு வந்தாள். யுவா டைனிங் டேபிள் சேரில் அமர்ந்து கொள்ள அவன் அருகில் வந்த வந்தனா, தீரன், நேராக உட்காருங்க, சாப்பிடலாம் என்றாள். எனக்கு வேண்டாம் வந்தனா, நீ வந்து உட்கார்ந்து சாப்பிடு. நிஜமா எனக்கு பசிக்கவே இல்லை என்று ஒட்டுதல் இல்லாமல் பதில் கூறினான் யுவா. வந்தனா அப்படியே நிற்க பொறுத்து பொறுத்து பார்த்து யுவா ச்சே என்று சலித்து கொண்டு எழுந்து அவள் கையை பிடித்து இழுத்து சேரில் உட்கார வைத்து அவளுக்கு பரிமாறியவன், சாப்பிடு என்றான் மிரட்டலாக. வந்தனா அவனையே பார்க்க, என்ன பார்வை, சீக்கிரம் சாப்பிடு, எனக்கு தூக்கம் வருது என்று யுவா அழுத்தமாக சொல்லவும் வேகமாக சாப்பிட்டு முடித்தாள் வந்தனா. அவள் சாப்பிட்டு முடிக்கவும் தண்ணீர் கிளாஸை அவள் புறம் வைத்துவிட்டு அவளை கண்டு கொள்ளாமல் அவனின் அறைக்கு சென்று விட்டான் யுவா. போகும் அவனையே வருத்தமாக பார்த்தாள் வந்தனா. அத்தான், என் கையை விடுங்க. இன்னும் எவ்வளவு நேரம் என் கையை பிடிச்சிட்டு இருப்பீங்க? அப்படி என்னதான் யோசனை உங்களுக்கு? அத்தை ஒன்று கேட்கக்கூடாததை கேட்கலையே என்று யோசனையுடன் அமர்ந்திருந்த கணவனை பார்த்து கேட்டாள் தீக்ஷண்யா. அவளை திரும்பி பார்த்த சக்தி, கஷ்டமா இருக்குது தீ. மாம் பட்டுன்னு காலில் விழுந்ததும் ஒரு மாதிரி குற்ற உணர்வாயிடுச்சு. மாம் மிஸ்டர் தினேஷ் காலில் இப்படி கூட கெஞ்சி கேட்டு விழுந்திருக்க மாட்டாங்க. ஆனால் ஏன் காலில் அதை நினைக்கும் போதே வலிக்குதுடி என்று அவள் கையை இறுக்கமாக பிடித்தான். அவன் தலையை தன் மடியில் வைத்த தீக்ஷண்யா, என்னால் புரிஞ்சுக்க முடியுதத்தான். ஆனால் நீ ஒன்று அத்தையை உன் காலில் விழ சொல்லலையே. அத்தையே தானே பட்டுன்னு யோசிக்காமல் விழுந்தாங்க. நீங்கள் ஏன் அதை நினச்சி வருத்தப்படுறீங்க என்று அவன் தலையை மென்மையாக கோதினாள். அவள் வயிற்றில் முகம் புதைத்து கொண்ட சக்தி எதுவும் பேசவில்லை. அவனால் பேசவும் முடியவில்லை. மோகனா காலில் விழும்போது அவன் பார்த்ததென்னவோ தினேஷின் முகத்தை தான். தினேஷின் முகத்தில் அவ்வளவு கோபம், வலி, வேதனை என பலவித உணர்வுகள் தோன்ற அது வேறு ஈட்டியை வைத்து குத்தியது போல அவனுக்கு வலித்தது. அத்தான் என்று தீக்ஷண்யா அவனை பார்க்க, தூக்கம் வருது தீ, உன் மடியிலேயே படுத்துக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத. நான் தூங்கினதும் வேணா என்னை பெட்டில் படுக்க வச்சுட்டு போடி என்றான். என்று தீக்ஷண்யா அவன் தலையை கோதுவதை மட்டும் நிறுத்தவில்லை. ஏனோ அவனின் முகத்தை பார்க்கவே அவளுக்கு கஷ்டமாக இருக்க ஒரு கையால் அவனின் நெற்றியையும் மென்மையாக நீவிவிட்டாள். அந்த சுகத்தில் சக்தி சில நிமிடங்களில் தூங்கிவிட அவனை பெட்டில் மாற்றிவிட்டு புடவையை சரி செய்து கொண்டு அடுப்படிக்கு வந்தவள் வர்ஷா, அகிலா இருவரும் இரவு உணவு சமைத்து கொண்டிருப்பதை பார்த்து, அத்தை, நானும் ஹெல்ப் பண்ணவா என்று கேட்க அவளை பார்த்து புன்னகைத்த இருவரும், வா தீக்ஷி, தூங்கிட்டியா என்ன? சக்தி என்ன பண்ணுறான் என்று வர்ஷா கேட்க, அவர் தூங்குறார் அத்தை, நான் ஹெல்ப் பண்ணவா என்று தீக்ஷண்யா மீண்டும் கேட்க, அவ்வளவுதான் தீக்ஷி, சமையல் ஓவர், நீ போய் சக்தியை எழுப்பி கூட்டிட்டு வா, சாப்பிடலாம் என்றார் அகிலா. அவர் இப்போதான் அத்தை தூங்கவே ஆரம்பிச்சாரு, இப்போ உடனே போய் எழுப்ப வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க, அவர் எழுந்தா நானும் அவரும் சாப்பிட்டுக்கிறோம் என்று தீக்ஷண்யா சொல்லவும் வர்ஷா, அகிலா இருவரும் அவளை பார்த்து புன்னகைத்தனர். அத்தியாயம் 148. தீ, எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்று கேட்டபடி மனைவி அருகில் வந்து அமர்ந்தான் சக்தி. எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போயிட்டாங்க தான். அகிலா அத்தை முன்னமே உங்களை எழுப்ப சொன்னாங்க, நான் தான் உங்களை எழுப்பலை. இந்தாங்க சாப்பிடுங்க என்று சாப்பாட்டு தட்டை அவனிடம் நீட்டினாள். தலையை சரித்து அழகாய் சிரித்தவளை பார்த்து அவனின் மனம் லேசாக அவள் கொடுத்த உணவை வாங்கி உண்டு அவளுக்கும் ஊட்டினான். அதான் நான் சாப்பிட்டேன் என்று தீக்ஷண்யா சொன்னாலும் அவன் கொடுத்ததை மறுக்கவில்லை. பரவாயில்ல, இன்னொரு முறை எனக்காக சாப்பிடு. இப்படி நோஞ்சா மாதிரி இருந்தா என் ஒரு பிடிக்கே வலியில் சுருண்டு விழுந்துருவேன் என்று ஊட்டிவிட அவனை மூக்கை சுருக்கி முறைத்து பார்த்தபடி உணவை வாங்கி கொண்ட தீக்ஷண்யா, நீ நல்லா சாப்பிட்டு உடம்ப இரும்பு மாதிரி தேத்தி வச்சிட்டு இருக்காதான், அப்போ உன் முன்னாடி நான் எறும்பு மாதிரி தானே இருப்பேன் என்றாள் நக்கலாக. என்னடி நக்கலா, இதில் டயலாக் வேற, இரும்பு எறும்புன்னு என்று அவள் தலையில் செல்லமாக கொட்டிய சக்தி தண்ணீரை எடுத்து கையை கழுவினான். அத்தான் போதுமா, இன்னும் கொஞ்சம் போட்டு வந்திருப்பேன்ல, நீ ஒழுங்காவே சாப்பிடல, பாதியை எனக்கே ஊட்டி விட்டுட்ட என்று அவனை தீக்ஷண்யா பார்க்கவும் அவள் நெற்றியோடு நெற்றி முட்டிய சக்தி, எனக்கு போதும் தீ, நான் இருந்த மனநிலையில் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டதே பெருசு.
மனசு ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வாக் போலாமா என்று கேட்டான். இப்போ வா, மணி 11 தான் என்று தீக்ஷண்யா சொல்லவும், எத்தனை மணியா இருந்தா என்ன, நான் தான் அவங்க கூட வரேன்ல, வா போலாம் என்று எழுந்து நின்று அவள் புறம் கையை நீட்டவும், அவன் கையில் தன் கையை வைத்து எழுந்து நின்ற தீக்ஷண்யா, அத்தான் இன்னும் அத்தை காலில் விழுந்ததையே மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கியா என்று கவலையாக கேட்டாள். அவளை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியில் வந்த சக்தியின் மனம் ஊமையாய் கதறி அவன் முகம் இறுகி உடல் புடைத்து கொண்டு நிற்க, அத்தான் என்று அவள் கையை இறுக்கமாக பிடித்த தீக்ஷண்யா, ஏன் அத்தான் என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா, என்னதான் நினைக்கிற, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தவிக்காம யார்கிட்டயாவது சொன்னீன்னா உனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்குமில்ல என்று கேட்கவும், பெருமூச்சு விட்ட சக்தி, என்ன தீ சொல்ற, மாம் என் காலில் விழுந்ததை இன்னும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதுக்கு முன்னாடியும் ஒரு முறை என் காலில் விழுந்திருக்காங்க. அப்போ இருந்த சூழ்நிலையில் அது எனக்கு தப்பா தெரியல. ஆனால் இன்னைக்கு நடந்தது என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா போகிறது தேவையில்லாத ஒன்று. அதுக்காக என் காலில் விழுந்து என்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டாங்க. உண்மையா தீ, மாம் என் கூட இல்லைன்னாலும் என்னால் புரிஞ்சுக்க முடியும். அவங்கள மிஸ்டர் தினேஷ் எப்படி தாங்குவாரு பார்த்து பாருன்னு. அவரோட மனசுல மாம் தான் மகாராணி. அவங்களே என் காலில் விழுந்தது அவருக்கும் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். அதையும் தாண்டி மாம் கிட்ட என்னை பிடிக்காத பழக்கமே இது மட்டும்தான். எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணாமல் ஈஸியாக இருக்கிற வழியை சூஸ் பண்ணுறாங்க என்றான் கோபமாக. நீங்கள் சொல்கிற எல்லாமே சரிதான் தான், நானும் உங்கள் வழிக்கே வரேன். அத்தை தைரியமாக எடுத்து சொல்லியிருந்தா நீங்கள் கேட்டிருப்பீங்களா? அப்போ தான் வீம்புக்குன்னு எதையாவது பண்ணுவீங்க. நீங்கள் அவங்களுக்கு பையன் தான், அதான் உங்களை எப்படி கார்னர் பண்ணால் வழிக்க வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் காலில் விழுந்துட்டாங்க என்றாள் தீக்ஷண்யா. அவள் கையை இறுக்கி பிடித்து தன் கை வலைக்குள் கொண்டு வந்த சக்தி அந்த இரவு நேர மங்கிய வெளிச்சத்தில் மங்கையவளின் தங்க நிற வதனத்தை பார்த்து கிறங்கி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஏக்க பெருமூச்சு விட்டு, சரியா தான் தீ சொன்ன, ஆனாலும் இப்போவும் நான் ஆந்திரா வரேன்னு சொல்லலை. அங்கே வர மாதிரி இருந்தா அவங்க சொன்ன எல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணணும். அது உனக்கு ஓகேவா? ஏன்னா உனக்காகத்தான் நான் உங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கேன். ஒத்துக்கிறேன், உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண எனக்கும் சில காரணங்கள் இருந்தாலும் உண்மையான காரணம் உன்னோட ஃப்யூச்சர் ஸ்மைல் ஆகக்கூடாதுன்னு தான் என்றான் அழுத்தமாக. என்னோட எதிர்காலமே நீ தான். வாழ்க்கையை ஆரம்பிச்சா எதிர்காலம் பாழா போயிடும்னு நினைக்கிறது உன்னோட தப்பு. இன்னிக்கே நீ எனக்கு வேணும் தீன்னு கேட்டாலும் நான் மனசளவுலையும் உடம்பளவுலையும் உனக்கு தரதுக்கு ரெடி தான். ஆனால் அதை ஏற்றுக்க நீ தான் தயாரா இல்லாதான். நமக்குள்ள தாம்பத்தியம் நடக்கிறது கஷ்டம்னு நினச்சிதான் கடவுளாக பார்த்து இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கார் போல என்றாள் அவன் கண்ணை அழுத்தமாக பார்த்து. சக்தியால் பதில் சொல்ல முடியவில்லை. சரியாக வார்த்தையை உபயோகப்படுத்தி மடக்கவும் பதில் சொல்ல முடியாமல் அவன் அப்படியே நிற்க, என்னத்தான் ஏதாவது சொல்லு, ஏன் என்ன அப்படி பார்க்குற? வாழ்க்கையை ஆரம்பிச்சா உடனே குழந்தை வந்துடும்னா? எல்லாமே பொறுமையாக தான் நடக்கும். அத்தை உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டிருக்காங்கன்னா விஷயம் எவ்வளவு சென்சிட்டிவ்னு புரிஞ்சுக்கோ. நானே கல்யாணம் குழந்தைன்னு வாழ்க்கையை இந்த வயசில் வாழ விருப்பம் இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணதில் என் கொள்கையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அழிஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா எதிர்காலம் போயிடும்னு நினைக்காம நம்ம சந்தோஷத்துக்காகவும் கூட இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காகவும் வாழலாம் தான். திரும்பவும் சொல்கிறேன், நாம் வாழ்க்கையை ஆரம்பித்த உடனே குழந்தை வந்துடாது. அதது எப்போ நமக்கு வருமோ அப்போ வரும் என்று விட்டு அவன் கண்ணை பார்த்தாள். சக்தி முதல் முறையாக தடுமாறினான். காதலை சொல்லாமல் எப்படி அவளை தொடுவது என்று அவன் மனம் யோசிக்க, அப்போ உடனே காதலை சொல்லிடு என்று மூளை எடுத்து கொடுக்க என்ன செய்வது என்றே தெரியாமல் அங்கிருந்த கல்லில் அமர்ந்தவன் மனைவியின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டான். அவனை பார்த்த தீக்ஷண்யாவுக்கு கஷ்டமாக இருந்தது. அவன் வார்த்தையால் சொல்லவில்லை என்றாலும் அவனுக்கு தன்னை பிடித்திருக்கிறது என்பதை அவனின் சின்ன சின்ன செயல் மூலம் தெரிந்து கொண்டவள் அவனுடன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசையை வளர்த்திருக்க, அவனோ அவளின் ஆசையை பற்றியும் கனவுகளை பற்றியும் யோசித்து கொண்டிருந்தான். எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தார்களோ, திடீரென்று சக்தியின் போன் சிணுங்கவும் தான் இருவரும் சுய நினைவுக்கு வந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சக்தி போனை எடுத்து பார்த்து யோசனையுடனே காலை அட்டன் செய்ய, அமைச்சர் சக்திதேவ், நீங்களும் உங்க பொண்டாட்டியும் எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வரீங்களா? நீங்க வரலன்னா உங்க அம்மா, அதான் என் பொண்டாட்டி, ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்றா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் என்று கோபமாக தினேஷ் பேசுவது சக்திக்கு புரிந்தது. அவரின் கோபத்திற்கான காரணம். வரோம்
என்றதோடு போனை கட் செய்த சக்தி மணியை பார்த்து நெற்றியை நீவியவன் பின் மனைவியை பார்க்க அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். மணி 4 போகுது தீ. உட்கார்ந்திருந்ததுல நேரம் போனதே தெரியல. வா, எல்லாரும் கிளம்பிட்டாங்க போல. நமக்காக தான் வெயிட் பண்றாங்க. நாம போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பலாம் என்று எழுந்தான். அத்தான், வீட்டுக்கு போனா கண்டிப்பா அத்தை உங்க முடிவை கேட்பாங்க. என்ன சொல்ல போறீங்க என்று அவன் முகத்தை அழுத்தமாக பார்த்தாள் தீக்ஷண்யா. நீ சொல்லு தீ, நான் என்ன சொல்லட்டும் என்று முதலாக அவளிடம் முடிவை கேட்டான் சக்தி. நான் என்ன சொல்வேன், உங்களுக்கே தெரியும் அத்தான் என்று தீக்ஷண்யா நிறுத்த அவள் கண்ணை நேருக்கு நேராக பார்த்த சக்தி, ஐ நோ தீ என்றவனுக்கு உண்மையாக ஆந்திரா செல்ல விருப்பமே இல்லாத போதிலும் தாய் மனைவியின் ஆசைக்காக போகலாம் என்று நினைத்து தலையை அழுந்த கோதி, போலாம் தீ என்று முடித்து கொண்டான். போலாம்னு மொட்டையா சொன்னா என்ன அர்த்தம் தான்? எங்க போலாம் என்று தீக்ஷண்யா நக்கலாக கேட்க அவளை முறைத்து பார்த்த சக்தி, என்னடி ஓவரா பேசுற உன்ன என்று அவளை இரு கையால் தூக்கியவன் அவள் நெற்றியோடு நெற்றி முட்டி, ஆந்திரா போலான்னு சொன்னேன் சரியா என்று அவள் வெற்றிடையில் கையை வைத்து அழுத்தினான். அத்தான் என்று தீக்ஷண்யா அவனின் செயலில் விதிர்த்து போய் கணவனை பார்க்க, அத்தான் தான் சொல்லுடி என்று அவளை பார்க்காமலே சொன்னபடி நடந்தான். அவனை கண்கள் இடுங்க பார்த்த தீக்ஷண்யா என்ன நினைத்தாளோ அவன் கழுத்தில் கையை மாலை போல போட்டுக்கொண்டு அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள். சக்தியின் மனம் உண்மையால் இளகியது. மனைவியின் சிறு தொடுதலுக்கே அவனின் உடல் அவன் பேச்சை கேட்க மறுக்க அவனுக்கே அதை நினைத்து அதிர்ச்சியாக இருந்தது. சில நிமிடங்களில் மனைவியை கையில் ஏந்தியபடி சக்தி வீட்டிற்குள் நுழையவும் அனைவரும் ஹாலிலேயே கூடியிருந்தனர். அவர்கள் கூட யாழி இளஞ்செழியனும் அடக்கம். சக்தி தீக்ஷண்யாவை தூக்கிக் கொண்டு வருவதை பார்த்து அனைவரும் ஒரு நொடி தீக்ஷிக்கு ஏதோ என்று பயந்து பின் அவள் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டுதான் ஆசுவாசமானார்கள். சக்தி அனைவரையும் அழுத்தமாக பார்த்துவிட்டு பின் அறைக்குள் நுழைந்து கொள்ள, தினேஷ், இவனுக்கு ஏத்தான் அதிகம்தான் என்றார் முருகன். அவரோட பையன்தானப்பா, அவர்கிட்டயே போய் சொல்றீங்க என்று மோகனா சிரித்து கொண்டே சொல்லவும் திரும்பி தினேஷ் பார்த்த பார்வையில் மோகனா அமைதியாகிவிட, ஏண்டா என்று தம்பியின் தோளில் கையை போட்டார் மாயவன். ஒண்ணுமில்ல அண்ணா, அவங்க வந்துடுவாங்க, வாங்க நாம லக்கேஜ் எடுத்து வைக்கலாம் என்று தினேஷ் மனைவியை கண்டு கொள்ளாமல் சூட்கேஸை தள்ளி கொண்டு நடக்க போகும் அவரையே பார்த்த மோகனாவுக்கு தாமதமாகத்தான் புரிந்தது கணவன் இரவிலிருந்து தன்னிடம் பேசவில்லை என்பது. எல்லாரும் வாங்க, அதான் அவன் சொல்லிட்டானே என்று சரோ சொல்லவும் அனைவரும் வீட்டின் வாசலில் வந்து நிற்க மாயவன், அகில், செழியன் மூவரும் சூட்கேஸை எடுத்து காரில் வைக்கவும் சில நிமிடங்களில் சக்தி, தீக்ஷண்யா இருவரும் ரெடியாகி வர, தாத்தா நாங்க போயிட்டு வரோம் என்று முருகனை பார்த்து கூறினாள் தீக்ஷண்யா. சந்தோஷமா போயிட்டு வா தீக்ஷி என்று முருகன் புன்னகையுடன் சொல்லவும் தலையாட்டிய தீக்ஷண்யா யாழி அருகில் வந்து அண்ணி என்று அழைக்கவும் கண்கள் விரிய அவளை பார்த்த யாழி, யார் அண்ணின்னு சொல்ற, என்னையா? இல்லையே, நீ என்னெல்லாம் அப்படி கூப்பிட மாட்டியே என்று சுற்றி முற்றி பார்த்தாள் யாழி. அவள் தலையில் செல்லமாக கொட்டிய தீக்ஷண்யா, உன்னை போய் அண்ணின்னு சொன்னேன் பாரு என்று விட்டு கணவனை ஒரே பார்வை பார்த்து கொண்டே செழியன் அருகில் வந்து, அண்ணா, அண்ணியை நல்லா பார்த்துக்கோங்க, நாங்கள் கிளம்புறோம், டைம் இருக்கும்போது நீங்களும் வாங்க, நாங்களும் வந்து பார்த்துட்டு போகிறோம் என்றாள். சரிம்மா என்று அவள் தலையில் கை வைத்து பாசமாக தடவிய செழியனை இரண்டு கண்ணால் தீயே இல்லாமல் பொசுக்கிக் கொண்டிருந்தான் சக்தி. அக்கா, நான் போயிட்டு வரேன், அந்த ஆள் ஏதாவது சண்டை போட்டான்னா நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு என்று சொல்லிவிட்டு காரில் ஏறிக்கொண்டான் சக்தி. இவன என்று தினேஷ் பல்லை கடிக்க, விடுங்க மாமா, அவருக்கு என் மேல நம்பிக்கை வரல போல, நான் என் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கிறத பார்த்து அவரே என்கிட்ட பேசுவார் என்று செழியன் சக்தியிடமிருந்து அடிவாங்கப் போவது உண்மை என்று செழியன் சக்தியிடமிருந்து அடிவாங்கப் போவது உண்மை. தீ என்று சக்தி கத்தவும் விழுக்கென்று விழுந்த தீக்ஷண்யா, அத்தா என்று தயங்கியபடியே காரின் அருகில் வரவும் அவள் கையை பிடித்து இழுத்து காரின் டோரை சாத்திய சக்தி பட்டென காரை எடுத்து கிளப்பிக் கொண்டு சென்று விட்டான். சக்தி என்று அனைவரும் கத்தியது அவன் காதில் விழுந்தாலும் அவன் கண்டு கொள்ளாமல் சென்றுவிட மோகனாவை முறைத்து பார்த்த வர்ஷா, இவங்களுக்காகவாடி எல்லாரையும் வெயிட் பண்ண சொன்ன? சத்தியமா சொல்றேன், இவனுக்கு இருக்கிற திமிருக்கு தினேஷ் தேவலாம் என்றார். இது ஏன் நான் சொல்லியிருந்தா எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பீங்க அத்தை என்று சாய்ரா சொல்லவும், சாய்ரா, கிளம்பும்போது சந்தோஷமா கிளம்பு, பிரச்சனை பண்ணிட்டு போனா நல்லா இருக்காது
என்றார் முருகன். சாய்ரா கடுப்பாக காரில் சென்று அமர்ந்து கொள்ள ராணாவுக்கு எரிச்சலாக இருந்தது. சரிங்கப்பா, நாங்க கிளம்புறோம். மாப்பிள, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இவகிட்ட பார்த்துருங்க, சரியான தில்லாலங்கடி இவ என்று மகளை முறைத்து கொண்டே அகிலா சொல்லவும், தினேஷ், மாயவன், அகில் மூவரும் அகிலாவை முறைக்க, அகிலா சொன்ன விதத்தில் மோகனா, வர்ஷா, சரோ மூவருக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. அப்பா என்று யாழி சிணுங்க, சரி விடு யாழி, அவ எப்பவும் அப்படித்தானே, நீ அவளை கண்டுக்காத. நீயும் செழியணும், சந்தோஷமா இருக்கணும். அப்பப்போ தாத்தாவையும் வந்து பார்த்துக்கோ என்றார் தினேஷ். சரிப்பா என்று யாழி தாயை முறைத்துவிட்டு மோகனா, வர்ஷா, சரோ மூவரையும் அணைத்து விடுவித்தாள். சரி யாழி, நாங்க போயிட்டு வரோம் என்று அனைவரும் காரில் ஏறி அமர யாழி தலையசைக்கவும் அவள் அருகில் வந்த சாகித்யா, என் மேல நீ கோவமா இருக்கன்னு தெரியும் யாழி, அண்ணன் தப்பு பண்ணிட்டேன்தான், அதுக்காக பேசாம மட்டும் இருக்காத, ஒரு மாதிரியா இருக்குது என்று அவளை அணைத்து விடுவித்து நெற்றியில் மென்மையாக முத்தம் கொடுத்து, லவ் யூ அண்ட் மிஸ் யூ என்று கண்கள் கலங்க சொல்லிவிட்டு காரில் ஏறி அமர்ந்து கொள்ள யாழியின் கண்களும் கலங்கியது. சாகித்யா என்ன சொன்னான் என்பது செழியனுக்கு கொஞ்சம் புரியவில்லை என்றாலும் அவர்களின் கண்கள் கலங்குவதிலேயே அவர்களின் பாசம் புரிய மனைவியை தோளில் சாய்த்து கொண்டான். கார் ஒவ்வொன்றாக மூவாக கலங்கிய கண்ணை கட்டுப்படுத்தி கொண்டு யாழி புன்னகையுடன் டாட்டா காட்டவும் முருகனும் அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு யாழியை பார்க்க செழியனை கட்டி அணைத்து கதறி அழுதாள். செழியன் ஒரு மாதிரி நெளிந்தான். கிராமம் என்பதால் அனைவரும் விடியற்காலையிலேயே எழுந்திருக்க மனைவி அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுவதை பார்த்து சிலர் அவர்களுக்குள்ளே பேசவும் கூச்சமாக இருந்தது அவனுக்கு. அதுவும் ஊரை காக்கும் பதவியில் இருப்பவனுக்கு மனைவி ஒட்டி உரசி நிற்பது உண்மையாகவே பிடிக்கவில்லை. அதை அவன் முகமே எடுத்து கொடுக்க, யாழி என்று அவளை இழுத்து கொண்டு உள்ளே வந்தார் முருகன். அவர் பின்னாலேயே செழியனும் வந்தான். தாத்தா, எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இனிமே என்னால் அவங்களோட இருக்க முடியாதுல்ல. என்னமோ தெரியல தாத்தா, இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டாலும் அப்பா அம்மா ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால ஏன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னோன்னு தோணுது என்று அழுதாள். அவள் சொன்னதை கேட்டு செழியன் இறுகிப்போய் பாறாங்கல்லாய் நிற்க பேத்தியின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவளுக்கு பொறுமையாக எடுத்துச் சொல்லி செழியனிடமும் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி வைத்தார் முருகன். வாங்க வாங்க, நான் கூட வரதுக்கு ரொம்ப நேரமாகும்னு நினைச்சேன், பரவாயில்ல சீக்கிரம் வந்துட்டீங்க என்று உள்ளே வந்த சரவணன், ரேவதி இருவரையும் நக்கலாக பார்த்தாள் சன்மி. சன்மி என்று ரேவதி தயங்க, அடேங்கப்பா என்ன தயக்கம் பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீரமங்க ஜான்சி ராணி மாதிரி சரவணா அப்படின்னு கத்துக்கிட்டு வந்தவங்கள நீ பார்த்த என்று கிண்டலாக கேட்டாள் சன்மி. பார்வதி சிரிப்பை அடக்கிக் கொண்டு தலையை இடவலமாக ஆட்ட ஏனோ ரேவதிக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. என்னதான் சன்னி விளையாட்டுக்காக கேட்டாலும் அவளின் வயது சிறியதல்லவா? ரேவதி சரவணன் கையை அழுத்தமாக பிடித்து தலையை குறிந்து கொண்டு நிற்க, ஓ என்று பாரு, சன்மி இருவரும் சத்தமிட, சரவணா ஏதாவது பேசு என்று அவனுக்கு மட்டும் கேட்டபடி மெதுவாக கூறினாள் ரேவதி. அங்கென்ன பேசுறீங்க என்று சன்மி சத்தமாக கேட்டுவிட்டு வயிற்றை பிடித்துக்கொண்டு அண்ணா என்று அலறினாள். ஏய் பிசாசு என்று கத்தியபடி அவள் அருகில் வந்து அமர்ந்த சரவணன், இதுக்குதான் உங்ககிட்ட நான் வாயை கொடுக்காம இருந்தேன். உனக்கே தெரியுமில்ல, கத்தி பேசினா இந்த மாதிரி டைம்ல வயிறு வலி அதிகமாகும்னு. தெரிஞ்சும் ஏன் வேணும்னே பண்ற? நானும் வதியும் இங்க தானே இருக்க போறோம், எப்போ வேணும்னாலும் எங்களை கலாய்க்கலாம், இப்ப பேசாம படு என்று அவள் தலையை மென்மையாக தடவி கொடுக்க சன்மி அவன் மடிக்கு தாவி அவன் வயிற்றை பிடித்துக்கொண்டு கண்ணை மூடி தூங்க, உண்மையாக அதை பார்த்த ரேவதி, பார்வதி இருவருக்குமே தங்களுக்கு இப்படி ஒரு அண்ணன் இல்லையே என்ற ஏக்கம் மனதின் ஓரத்தில் இருக்கத்தான் செய்தது. பாரு, நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா என்று சரவணன் அவளை பார்த்து கேட்க, சாப்பிட்டோண்ணா, உங்களுக்கும் அன்னிக்கும் தோசை சுட்டு வச்சிருக்கேன், நீங்க 2 பேரும் சாப்பிட்ருங்க, எனக்கு படிக்கிற வேலை இருக்குது என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் பார்வதி. தலையசைத்த சரவணன் அவள் சென்றதும் ரேவதியை அழுத்தமாக பார்க்க, என்று தலையாட்டிவிட்டு கிச்சனை தேடி வந்து தட்டை எடுத்து தோசையும் சட்டினியும் வைத்து தட்டுடன் தண்ணீர் ஜக்கையும் எடுத்து வந்து சரவணன் அருகில் அமர்ந்து அவனுக்கு ஊட்டிவிட அவளை பார்த்து புன்னகித்தபடியே வாங்கிக் கொண்டான் சரவணன். அவனுக்கு ஊட்டி முடித்த ரேவதி தானும் உண்டுவிட்டு சரவணன் இருந்த அறைக்கே வந்து தலையை சொரிந்தபடி அவனை பார்க்கவும் கண்ணால் அருகில் வா என்று அழைத்தான் சரவணன். ரேவதி அருகில் வரவும் அவள் கையை பிடித்து தன் அருகில் அமர்த்தி அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டு அவளின் தலையையும் தங்கையின் தலையையும் கோதிவிட்டான். அவனின் ஸ்பரிசத்திலும்
டிராவல் செய்து வந்த அலுப்பிலும் ரேவதி உடனே உறக்கத்திற்கு சென்றிருக்க மெதுவாக அவளுடன் சுவற்றில் சாய்ந்து கொண்ட சரவணன் இருவரின் தலையையும் கோதிவிட்டபடியே கண்ணை மூடினான். மதியம் 1 மணிக்கு சென்னைக்கு வந்து சேர்ந்தனர் சக்தி, தீக்ஷண்யா இருவரும். சக்தி காரில் அவளிடம் ஒரு வார்த்தை பேசவில்லை. தீக்ஷண்யாவும் அமைதியாகவே இருந்தாள். காரை போர்ட்டிகோவில் நிறுத்தியவன் மனைவியை பார்க்க அவளும் அவனைத்தான் கண்கள் இடுங்க பார்த்து கொண்டிருந்தாள். என்னடி பார்வ, இறங்கி உள்ள பொடி என்று சக்தி அடிக்குரலில் மிரட்டவும் நெஞ்சை நீவிக்கொண்டு அவனை முறைத்து பார்த்த தீக்ஷண்யா, ஓவரா தாண்டா பண்ற, நல்லா கேட்டுக்கோ, உனக்கு பிடிக்கல, கோவம் வருதுன்னு காரணத்துக்காக என்ன நான் மாற்றிக்க மாட்டேன். உனக்கு பிடிக்கலனா ஒதுங்கி இருந்துக்கோ. எனக்கு சிபி எப்படியோ அப்படித்தான் செழியா அண்ணனும் என்று விட்டு காரிலிருந்து இறங்கி அவன் முறைப்பதையெல்லாம் கண்டு கொள்ளாமல், இங்க பாரத்தான், இந்த முறைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். ஏற்கனவே எனக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. கால் பண்ணி சுச்சுவேஷன் சொன்னதால 2:30க்கு வர சொல்லியிருக்காங்க. நான் போய் குளிச்சுட்டு இருக்கேன். லக்கேஜ் எடுத்துட்டு வாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், பசிக்குது, அப்படியே சாப்பாடு ஆர்டர் பண்ணிடுங்க என்று விட்டு ஓடியே விட்டாள் வீட்டுக்குள். போகும் அவளை முறைத்து பார்த்த சக்தி பின் லக்கேஜை எடுத்துக்கொண்டு அறைக்கு வந்து உணவை ஆர்டர் செய்தவன் மனைவிக்காக காத்திருந்தான். தீக்ஷண்யா குளித்து முடித்து நீல நிற சல்வாரில் தலையை துவட்டியபடி வெளியில் வரவும் அவளை ரசனையாக பார்த்த சக்தி, என்னத்தான் சைட் அடிக்கிறியா என்று தலையை துவட்டியபடியே தீக்ஷண்யா கேட்க, இப்போ மட்டும் அத்தான்னு மரியாதையை கூப்பிடு, கீழே டா சொல்லிட்டு தானே வந்த, என்ன நினச்சிட்டு இருக்க என்று கோவமே இல்லை என்றாலும் பொய்யான கோபத்தில் கேட்டான். நீ மட்டும் என்னை டீ போட்டு பேசுகிறல்ல, அப்போ நான் ஏதாவது சொன்னனா? நீ மட்டும் எதுக்கு அத்தான் இதையெல்லாம் ஒரு காரணமாக வச்சுட்டு சண்டைக்கு வர? போய் குளிச்சுட்டு வா, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் என்று அவனை கடந்து செல்ல அவள் கையை பிடித்து சுவற்றில் சாய்த்து தன் 2 கையையும் வைத்து அணை கட்டிய சக்தி, வர வர நீ சரியில்லை தீ, என்கிட்ட உனக்கு பயமே வரமாட்டேங்குது என்றவனுக்கு அவள் இப்படி தைரியமாக இருப்பது பிடிக்கத்தான் செய்தது. அவன் கண்ணை நேருக்கு நேராக பார்த்த தீக்ஷண்யா அவன் நெஞ்சில் கை வைத்து, எனக்கு பயம் இருக்குதத்தான், இப்பவும் நீ என்னை இப்படி உரசிட்டு நிற்கிறதுல உடம்பு லைட்டாக உதறுது தான், ஆனாலும் நீ சொன்னதுக்காக தான் நான் தைரியமாக இருக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீட்லேயே நான் உனக்கும் சாஹி மாமாவுக்கும் தான் பயந்துப்பேன். அதனால முதல்ல உங்களை பார்த்து பயப்படுறத நிறுத்தணும்னு மனசுக்குள்ளே எடுத்துட்டு தான் தைரியமாக பேசுகிறேன். உண்மையாக நான் பேசினதுக்கு நீ கத்தி இருந்த, நான் பயந்து தான் போயிருப்பேன் என்று அவள் மனதில் இருந்ததை மறைக்காமல் சொல்லிவிட்டாள். அவள் கையில் இருந்த துண்டை வாங்கி அவளுக்கு துடைத்துவிட்ட சக்தி எதுவும் பேசவில்லை. அவள் அவனையே பார்க்க அவள் கண்ணில் முத்தம் வைத்த சக்தி அவள் இடுப்பை பிடித்து தன்னோடு சேர்த்து அணைத்தான். அத்தான் அழுக்கு பையனா இருக்க, வீடு போய் குளிச்சுட்டு வா என்றாள் அவனை நிமிர்ந்து பார்க்க திராணி இல்லாமல். என்னை பார்த்து சொல்லிடி என்று சக்தி சொல்லவும், முடியாதத்தான், உன்னை பார்த்து என்னால் போய் பேச முடியாது, எனக்கும் உன் கூட இப்படி இருக்கணும்னு ஆசையாகத்தான் இருக்குது என்று அவன் இருபக்க தோளில் 2 கையையும் வைத்து அழுத்தி அவன் நெஞ்சில் தலையை சாய்த்து அவனின் வாசத்தை நுகர்ந்தாள். சக்தி அவளின் நெருக்கத்தால் ஒருவித மோன நிலையில் அவனையும் மறந்து அவள் இடுப்பை பிடித்து தூக்கிக் கொள்ள, அவன் வயிற்றோடு காலை போட்டு தீக்ஷண்யா கட்டிக்கொள்ள அவளை அப்படியே சுவற்றில் சாய்த்த சக்தி, தீ என்று மென்மையாக அழைத்தான். என்று தீக்ஷண்யா நிமிர்ந்து அவனை பார்க்கவும் பட்டென அவள் உதட்டை சிறை செய்து மென்மையாக சுவைத்தான் சக்தி. தீக்ஷண்யா கண்கள் விரிய அவனை பார்த்து அவன் தோளில் கையை வைத்து அழுத்தமாக அழுத்த அவனின் முத்தம் மென்மையிலிருந்து வன்மைக்கு மாற, அதே சமயம் அவனின் இடது கை அவளின் டாப்பிற்குள் நுழைந்து அவளின் வெற்றிடையை மென்மையாக வருடியது. அவனின் முரட்டுத்தனமான வன்மையை கூட தடுக்காமல் தீக்ஷண்யா அவனுக்கு இசைந்து கொடுத்தபடி அவன் பின்னந்தலையை கோதி அவனை வெறியேத்த, அதில் அவனின் கை அவளின் இடையை தடவியபடி அவளின் முன்பாகத்தில் வந்து நிற்க, விதிர்வித்து போன தீக்ஷண்யா அவன் பின்னந்தலையை இறுக்கமாக பற்றி அத்தான் என்று முனக, அவன் கை அவள் முன்பாகத்தை பாடுபடுத்தவும் உடல் சிலிர்க்க தாப நரம்புகள் அதன் வேலையை செய்ய கண்கள் கூட திறக்க முடியாமல் அவன் பின்னந்தலையை இறுக்கமாக பிடித்து அவனுடன் மேலும் ஒன்றியவளுக்கு அவன் இடைவிடாது கொடுத்து கொண்டிருந்த முத்தத்தில் மூச்சு முட்ட, அதை உணர்ந்தவன் அவளை பெட்டில் கிடத்தி அவள் மேல் படர்ந்து அவள் கழுத்துக்கடியில் முகம் புதைத்தான். தீக்ஷண்யா தன்னையே மறந்து அவனின் வாசத்தில் கிறங்கி போய் கண்ணை மூடியபடி படுத்திருக்க, உணர்வுகள் பேயாட்டம் ஆடவும் தன்னிலை மறந்திருந்த சக்தியும் அவள் மேலாடையை கழற்றி வீசிவிட்டு
அவள் நெஞ்சுக்கூட்டில் முகம் புதைத்து முகத்தை தேய்க்க அவனின் தாடி மீசை அங்கு குத்தவும் காலை அவன் காலோடு இணைத்த தீக்ஷண்யா அத்தான் என்று சிழுங்கவும் அவனின் ஃபோன் அடிக்கவும் சரியாக இருந்தது. அதில் தன்னிலை உணர்ந்த சக்தி பட்டென மனைவி வீந்திருந்து எழுந்தவன் பெட்டில் உள்ளாடையுடன் படுத்திருந்த மனைவியை பார்த்து உள்ளுக்குள் ஏதோ குற்ற உணர்வாக தீ சாரிடி சாரி என்று விட்டு அங்கு நிற்காமல் வேக வேகமாக குளியல் அறைக்குள் புகுந்து கதவை அடித்து சாத்தினான். அவனின் செயலில் மொத்தமாக உடைந்து போனாள் தீக்ஷண்யா. கண்களில் கண்ணீர் அருவி போல கொட்ட அதை துடைக்கக்கூட அவளுக்கு மனம் வரவில்லை. திரும்ப திரும்ப ஃபோன் அடிக்கவும் போர்வையால் உடலை மறைத்தபடி அவன் ஃபோனை எடுத்து காலை அட்டன் செய்து காதில் வைக்கவும், சார் ஃபுட் வந்திருக்குது, ஓடிபி சொன்னதான் பார்சல் தருவேன்னு சொல்றாங்க என்று செக்யூரிட்டி பம்மியபடி கூறினார். அவரு குளிச்சிட்டு இருக்காரு அண்ணா, நான் வரேன், அவங்கள வெயிட் பண்ண சொல்லுங்க என்று விட்டு காலை கட் செய்த தீக்ஷண்யா கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு அவன் வீசிய சுடிதாரை எடுத்து அணிந்து கொண்டாள். ஏனோ அவனின் வாசம் அந்த ஆடையில் இருப்பது போன்ற பிரம்மை அவளுக்கு. அதனாலேயே மீண்டும் குளிக்க கூட மனம் வரவில்லை. தலையை பின்னி முகத்தை துடைத்து கொண்டு அவள் அறையை விட்டு வெளியே செல்லவும் குளியல் அறையிலிருந்து வெளியில் வந்த சக்தி ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னால் வந்து தன்னையே வெறித்து பார்த்து கொண்டு நின்றான். ஏன் சக்தி இப்படி பண்ண? அவ மனசு எப்படி வலிச்சிருக்கும்னு யோசிச்சு பாத்தியா என்று அவனின் காதல் மனம் கேள்வி கேட்க உடல் இறுகி போய் நின்ற சக்தி தெரியும் என்று தலையை அழுந்த கோதியவனுக்கு மனைவியை அரைகுறை ஆடையுடன் பார்த்தது நினைவுக்கு வரவும் தலையிலே அடித்து கொண்டவன், ஏன்டா அப்படி பண்ணின? உன்னோட ஆசைக்காக அவளோட உணர்வையும் தூண்டி விட்டுட்டு கடைசியில் அவளை கஷ்டப்பட வச்சிட்டியே என்று மீண்டும் மனசாட்சி தீக்ஷண்யாவுக்கு சாதகமாக பேச, என்ன பண்ண சொல்ற? அவ கிட்ட நெருங்கினாவே நான் நானா இருக்க மாட்டேங்கிறேன். காதலை சொல்லாம அவளை எடுத்துக்கிறது தப்புன்னு உறுத்துது. அதையும் தாண்டி அவ ஆசை கனவுன்னு ஒரு பக்கம் அவளை நெருங்க வேண்டாம்னு தடுக்குது. நானும் என்னதான் பண்ணுவேன்? 20 வருஷம் தள்ளி நின்று காதலை வெளிப்படுத்தாம இருந்தாலும் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்தேன். அப்போ கூட இப்படிலாம் எண்ணம் எனக்கு வந்ததில்ல. ஆனா எப்போ அவ கழுத்துல தாலி கட்டி பொண்டாட்டியை ஏத்துக்கிட்டேனோ அப்ப இருந்து உடம்பு அவளை எடுத்துக்க சொல்லி படுத்துது. அவளுக்கு இருக்கிற ஆசையையும் கனவையும் மனசுல வச்சுட்டு என்னையே கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். இன்னைக்கு என் கட்டுப்பாடெல்லாம் மீறி வெளியே வந்துருச்சு என்று மனதில் நினைத்தபடி டேபிளில் ஓங்கி குத்தினான். அப்போதுதான் தீக்ஷண்யா உள்ளே வந்தவள் அத்தான் என்று வேகமாக ஓடி வரும் கீழே இருந்த துண்டை எடுத்து பட்டென உடம்பில் போட்டு டாட்டூவை மறைத்த சக்தி திரும்பி அவளை பார்த்த பார்வையில் அடுத்த அடி எடுத்து வைக்காமல் அப்படியே நின்றாள். அவள் கையில் இருந்த பார்சலையும் போனையும் அழுத்தமாக பார்த்த சக்தி அவள் அருகில் நெருங்கி பட்டென போனை பிடுங்கிக் கொண்டவன் திரும்பி நின்று, சாப்பிட்டு இன்டர்வியூ கிளம்பு என்று அவன் சாதாரணமாகத்தான் சொன்னான். ஏனோ தீக்ஷண்யாவுக்கு தான் அவனின் பேச்சு ஒட்டாத்தன்மையுடன் இருப்பது போல் தோன்றவும் அவன் முன்னால் வந்து நின்றவள், ஏன் தான் என்னை பார்த்து பேச மாட்டியா? நான் உன் தீ தானே, என்னை அப்படித்தானே கூப்பிடுவ? இன்னைக்கு நீ ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிற. உனக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எனக்குள்ள நீ இருக்க அத்தான், மனசு முழுக்க நீ தான் இருக்க என்றவளுக்கு ஐ லவ் யூ என்று சொல்ல மனம் வரவில்லை. சக்தியின் மனம் ஊமையாய் கதறியது. அவன் ஆசைப்பட்டது இப்போது நடந்துவிட்டது. ஆனால் அவனால் சந்தோஷம் கொள்ள முடியவில்லை. தலையை அழுந்த கோதியவன் அவளை பார்த்து, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தி ப்ளீஸ் என்று விட்டு அலமாரியிலிருந்து ஆடையை எடுக்க அவன் பின்னால் வந்து நின்ற தீக்ஷண்யா, அத்தான் நீங்கள் எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோங்க என்றவள் அவன் முன்னால் வந்து நின்று அவன் நெஞ்சிலிருந்த துண்டின் மீது கையை வைத்து, இந்த இடத்துல இருக்க டாட்டூ என்னது அத்தான்? ஏன் நான் அதை பார்க்கக்கூடாதா? அதை பார்க்க எனக்கு உரிமை இல்லையா? நான் வந்த உடனே தூண்டை போட்டு மூடுறீங்க என்று கேட்க சக்தியின் இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது. அவனின் நிலை அவன் எதிரிக்கும் வரக்கூடாது என்று நினைத்தான். அவனின் இதயத்தில் மட்டுமில்லாமல் நெஞ்சிலும் சுமந்து அவளை வைத்திருக்க அவளோ அது கூட தெரியாமல் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கவும் நொந்து போனவன், ப்ளீஸ் தீ, கொஞ்சம் டைம் கொடு. என்னால் சரியான முடிவை எடுக்க முடியல. ரெண்டுங்கட்டா நிலையில் இருக்கிற மாதிரி மனசு முரண்பாடாக இருக்குது. இதை பற்றி இனி பேச வேண்டாமே ப்ளீஸ் என்று கெஞ்சவும் உடைந்து போனாள் தீக்ஷண்யா. அவளுக்கே அவனின் செயல் வித்தியாசத்தை கொடுத்தாலும் அவன் பேச்சு புரியவில்லை என்றாலும் திமிராக தைரியமாக கண்ணாலேயே அனைவரையும் தள்ளி நிறுத்தி வைக்கும் ஆண்மகன் தன் முன்னால் நின்று கெஞ்சவும் காதல் கொண்ட மனம் வெதும்பி போய் நிற்க அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை அவள். சக்தி பெருமூச்சு விட்டு ஆடையை மாற்றிக்கொண்டு கீழே வரவும் சாப்பிட்டு முடித்து சோஃபாவில் அமர்ந்து டாக்குமெண்ட்ஸ் அனைத்தும் சரிபார்த்து கொண்டிருந்த தீக்ஷண்யா அவன் இறங்கி வருவதை பார்த்து எழுந்து அவன் அருகில் வந்து, அதான் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன்
என்றாலே தவிர வந்து விடுங்க என்று கேட்கவில்லை. சக்திக்கு அதுவே ஒரு மாதிரியாக இருக்க, நான் கொண்டு வந்து விடுறேன் தீ என்று சொல்லவும், இல்லாதான் நான் பார்த்துக்கிறேன் என்றவள் அவன் பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு பர்ஸை எடுத்து அதிலிருந்து தனக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் அவன் பேண்ட் பாக்கெட்டிலேயே பர்ஸை வைத்துவிட்டு, சரியத்தான், நான் போயிட்டு வரேன். அத்தை மாமா அங்கே வர டைம் ஆகும்னு சொன்னாங்க. அவங்கக்கிட்டையும் நான் இன்டர்வியூ கிளம்புறேன்னு சொல்லிட்டேன் என்று விட்டு வீட்டின் வாயில் வரை வந்தவள் என்ன நினைத்தாளோ வேகமாக ஓடி வந்து அவன் உதட்டில் மென்மையாக முத்தம் வைத்து அவன் கண்ணை நேருக்கு நேராக பார்த்து, என் கனவை நோக்கி முதல் படியை எடுத்து வைக்க போறேன் தான். என் கூட நீ இருந்தா மட்டும்தான் என்னால் சாதிக்க முடியும். என்னை விட்டு தள்ளி இருந்தல்ல, ஞாபகம் வச்சுக்கோ என்று மீண்டும் அவன் உதட்டை சுவைத்துவிட்டு சென்று விட்டாள். அவளின் செயலில் சக்திதான் அதிர்ந்து நின்றிருந்தான். காலை பொழுது புலரவும் சன்மதி கண் விழித்தாள். அவளே லேட்டாக கண் விழித்திருக்க சரவணன் ரேவதி இருவரும் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தனர். சரவணனின் தோளில் தூங்கிக் கொண்டிருந்த ரேவதி எப்போது அவன் நெஞ்சில் சாய்ந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. அவர்களை பார்த்து சின்னதாக சிரித்த சன்மதிக்கு வயிற்று வலி குறைந்திருக்கவும் ரேவதியை மெதுவாக எழுப்பி சரவணனை நேராக படுக்க வைக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அரை தூக்கத்திலேயே கண் விழித்து அவள் சொன்னதை கேட்டுக்கொண்ட ரேவதியும் சரவணனை நேராக படுக்க வைத்து அவன் நெஞ்சிலே சாய்ந்து படுத்துக்கொள்ள அவள் இடுப்பை பிடித்து தன்னோடு சேர்த்து அணைத்த சரவணன் தூக்கத்திலும் அவள் வாசனையை நுகர்ந்து வதி என்று முனகினான். அதை கேட்டு அழகாய் புன்னகைத்த ரேவதி அவன் நெற்றியை நீவிவிட்டு தூங்குடா என்று செல்லமாக மிரட்டவும் என்று தூக்கத்திலேயே உளறினான். சின்னதாக சிரித்த ரேவதியும் அவன் நெஞ்சிலேயே சாய்ந்திருந்தவள் சில நிமிடங்களில் தூங்கியும் போனாள். சன்மதி ஃப்ரெஷ்ஷாகி ஹாலுக்கு வரவும் பார்வதி சமைக்க தேவையான காய்கறிகளை நறுக்கி கொண்டிருக்க அவளுக்கு உதவி செய்தாள். அவள் முகத்தை பார்த்தே அவளுக்கு வயிற்று வலி இல்லை என்பதை புரிந்து கொண்ட பாருவும் தடுக்கவில்லை. காலை சமையல் முடியவும் சரவணன் ரேவதி இருவரும் எழுந்து குளித்து முடித்து ஃப்ரெஷ்ஷாகி ஹாலுக்கு வந்து நால்வரும் சேர்ந்து உண்டு முடித்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்து சன்மியை பார்த்த சரவணன், சன்மி, உனக்கு இப்போ வயிற்று வலி பரவாயில்லையா என்று கேட்டான். நான் இப்போ ஓகே தான் அண்ணா, நாள் மட்டும்தான் வலிக்கும், அதுக்கப்புறம் நானே என்னை பார்த்துப்பேன் என்றாள் சன்மி. சரி சன்மி, நான் அப்போ ஊருக்கு கிளம்புறேன், முக்கியமான வேலை இருக்குது, டைம் இருக்கும்போது வரேன் என்றான் சரவணன். என்னண்ணா, பெரியம்மா கிட்ட விஷயத்த சொல்ல போறியா என்று ரேவதியை புன்னகையுடன் பார்த்தபடி கேட்டாள் சன்மதி. ஆமாம் சன்மி, அதுக்கு முன்னாடி வசந்த் மாமா கிட்ட பேசணும். இவ வீட்லேயும் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதான் இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் சரியா இருக்காது என்றான் சரவணன். சரி அண்ணா, நீ முதல்ல போய் அந்த வேலையை பாரு என்று சன்மி சொல்லவும் சரி என்றவன் அவள் தலையை கலைத்துவிட்டு, பத்திரமாரு பாரு, நீயும் பத்திரம், 2 பேரும் எதுனாலும் ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் கிளம்புறோம் என்று எழுந்தான். சரிங்கண்ணா என்று பார்வதி சன்மி தலையை ஆட்டவும் அவர்களை அணைத்து விடுவித்த ரேவதியும் சரவணனும் அங்கிருந்து செல்ல, கடவுளே, வீட்டில் எல்லாரும் அண்ணன் லவ்க்கு சப்போர்ட் பண்ணணும் என்று மனதிலேயே வேண்டிக் கொண்டாள் சன்மதி. காலையில் யாழியை வீட்டில் விட்டுவிட்டு காய்கறி மண்டிக்கு சென்ற செழியன் 11 மணிக்கு வீட்டிற்கு வரவும் மாடியில் பாட்டு சத்தம் காதை கிழித்தது. நடுக்கூடத்தில் மலர் ரோஜா இருவரும் கையை பிசைந்து கொண்டு அவனை பார்த்தபடியே நிற்க அவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விறுவிறு என மாடி ஏறி வந்தவன் பார்த்ததென்னவோ பக்கத்து வீட்டு சின்ன குழந்தை கவிதாவுடன் டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்த மனைவியைத்தான். விடியற்காலையில் அவள் பேசியதில் கடுப்பாகியிருந்தவன் இப்போது டான்ஸ் ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்து வெறியாகி டேபிளில் இருந்த தண்ணீர் சொம்பை போட்டு உடைக்க அந்த சத்தத்தில் கவிதா யாழினி இருவரும் திரும்பி பார்க்க செழியனை பார்த்து பயந்து போன கவிதா அங்கிருந்து வேகமாக ஓடிவிட மனைவியை முறைத்து பார்த்த செழியன், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க இப்படிலாம் உன் இஷ்டத்துக்கு இருக்க இது ஒன்றும் உன் வீடு இல்லை. என்ன உன் அப்பா அம்மா உன்னை வளர்த்து வச்சிருக்காங்களோ? இனிமே இப்படி பாட்டை போட்டு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தா உங்க வீட்டுக்கு போயிடு. உனக்கும் உன் அப்பா அம்மா கூடவே இருந்த மாதிரி இருக்கும் என்று விட்டு பாட்டை ஆஃப் செய்துவிட்டு அங்கு நிற்காமல் வேகமாக சென்று விட்டான். அத்தியாயம் 150. தன் முன்னால் கடை பரப்பி வைத்திருந்த புடவையை ஒருவித தயக்கத்துடன் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் வந்தனா. வந்தனா பாப்பா, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? உனக்காக தானே அம்மா கடையிலேருந்து புடவையை வர வச்சிருக்காங்க. எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணு. இந்த வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கார்த்திகைக்கு படைக்கிறதா அம்மா சொல்லியிருக்காங்க. அதுவும் உன் கையால் படைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதை நினச்சி எல்லாரும் சந்தோஷப்பட்டா நீ என்னன்னா ஏதோ யோசனையில் இருக்க என்று கமலா கேட்கவும் வந்தனாவின் முகத்தை உத்து பார்த்தார் காந்திமதி. அவரால் இன்னும் நடக்க முடியவில்லைதான்.
ஆனால் ஓரளவிற்கு பேச ஆரம்பித்திருந்தார். ஒண்ணுமில்ல அக்கா என்று வந்தனாவுக்கு புடவையை பார்க்கவே கூச்சமாக இருந்தது. என்ன இருந்தாலும் அவள் இந்த வீட்டிற்கு வந்த நோக்கம் வேறல்லவா? என்னதான் காந்திமதியின் மேல் மரியாதையும் பாசமும் இருந்தாலும் யுவாவின் மனதை அவள் காயப்படுத்தியிருக்கிறாள். இனி காயப்படுத்தவும் போகிறாள் என்பது உண்மையிலும் உண்மை. என்ன பாப்பா நீ? ஆனாலும் நேத்துல இருந்து நீ சரியாவே இல்லை. போய் போய் தனியா உட்காந்துக்கிற, என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற என்று கமலா சொல்லவும் வந்தனாவின் தலையை பாசமாக வருடிய காந்திமதி, என்னம்மா என்று கேட்கவும் அவளுக்கு கண்கள் கலங்கியது. அம்மா என்று அவரின் மடியில் படுத்த வந்தனா, எனக்கு ஒண்ணுமில்ல, தலை தான் வலிக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு புடவையே சூஸ் பண்ண தெரியாது, அதான் அப்படியே உட்கார்ந்துருந்தேன் என்று அழுகை அடக்கி கொண்டு கூறினாள். யுவா மனதில் இருக்கிறானா என்று கேட்டால் அவளிடம் பதில் இல்லை. ஆனால் காந்திமதியின் மேல் அபரிமிதமான பாசம் வைத்திருந்தாள். அவருடன் பழகிய நேரம் குறைவென்றாலும் அவர் பார்வையில் இருக்கும் அமைதியும் அவர் அவளிடம் மட்டும் காட்டிய தனி பாசமும் அவளுக்கு பிடித்து போனது. நான் யுவாவை வர சொல்றேன் என்று திக்கி திணறி காந்திமதி சொல்லும் போதே மாடியிலிருந்து இறங்கி வந்தான் யுவா. அம்மா, யுவா தம்பியே வந்துடுச்சு என்று கமலா சொல்லவும் பட்டென அவனை நிமிர்ந்து பார்த்தாள் வந்தனா. அவள் பார்ப்பது உணர்ந்தும் அவளை கண்டு கொள்ளாத யுவா, என்னக்கா என்னை பத்தின பேச்சு அடிப்படுது என்று கேட்டபடி காந்திமதி அருகில் வந்து, அம்மா சாப்பிட்டு மாத்திரை போட்டீங்களா என்று கேட்டான். காந்திமதி புன்னகையுடன் தலையை ஆட்டவும், தம்பி உன்னை தான் எதிர்பார்த்தேன். அம்மா இந்த வாரம் கார்த்திகைக்கு படைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதுவும் வந்தனா பாப்பா கையால. அதுக்கு பாப்பாவுக்கு புடவை எடுக்கலான்னு கடையிலேருந்து புடவை கொண்டு வர சொல்லி பாப்பாவை ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண சொன்னா பாப்பா ரொம்ப நேரமாக எதையோ யோசிச்சுட்டு இருக்குது. என்னன்னு கேட்டால் தலை வலிக்குது, புடவை எடுக்க தெரியாதுன்னு சொல்கிறா. அதான் அம்மா உன்னை கூப்பிடுன்னு சொன்னாங்க. நீயே ஒரு நல்ல புடவையை பார்த்து பாப்பாவுக்கு எடுத்து கொடு என்றார் கமலா. யுவா வந்தனாவின் முகத்தை அழுத்தமாக பார்க்க அவன் பார்வை வீச்சை தாங்க முடியாமல் தலை குனிந்தாள் வந்தனா. இருவரின் முகத்தை பார்த்து காந்திமதிக்கு புரிந்தது அவர்களுக்குள் ஏதோ சரியில்லை என்று. அவர்களுக்கு தனிமை கொடுக்க எண்ணி தொண்டையை செருமிக் கொண்டு, யுவா நீ வந்தனாவுக்கு புடவையை எடுத்து கொடு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கமலாவை பார்த்தார். கமலா வந்து சர்க்கரை நாற்காலியை பிடிக்கவும், சரிங்கம்மா என்றான் யுவா. அவர்கள் அங்கிருந்து சென்றதும் வந்தனாவை அழுத்தமாக பார்த்தவன், என்ன நடிச்சு ஏமாத்தின மாதிரி எங்க அம்மா மேலேயும் பொய்யான பாசத்தை காட்டி அவங்களையும் ஏமாத்திடாத. ஏன்னா என்னாலேயே நீ கொடுத்த வலியை தாங்கிக்க முடியல. எங்க அம்மா ரொம்ப மென்மையானவங்க, அதான் சொல்றேன். அப்புறம் அவங்க முன்னாடி நமக்குள்ள எதுவும் இல்லைங்கிற மாதிரி காட்டிக்க வேண்டாம். இப்போதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாங்க, அதை கெடுக்க வேண்டாம். அதுக்காக அவங்க முன்னாடி மட்டும் நாம சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கலாம் என்றவன் அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் கீழே இருந்த புடவையை அனைத்தும் கண்ணால் ஸ்கேன் செய்தான். அவன் சொன்னதை கேட்டு வந்தனாவின் மனம் வலித்தது. யுவா லாவெண்டர் கலரில் கற்கள் பதித்த புடவையை கையில் எடுத்து அவளிடம் கொடுத்து, இந்த புடவை உனக்கு நல்லா இருக்கும், பிடிச்சா கட்டு, இல்லைன்னா வேற எடுத்துக்கோ என்றான் முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு. வந்தனா அவன் நீட்டிய புடவையை வாங்கி கொண்டு, இதுவே எனக்கு பிடிச்சிருக்குது என்றாள். யுவா அவளை ஒரு பார்வைதான் பார்த்தான். அந்த பார்வை அவளை கூறு போட்டது. அவனின் பார்வையை தவிர்த்து தலையை குனிந்து கொண்டு எழுந்து நின்றவள், சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்டாலே ஒரு கேள்வி. கொதித்தெழுந்து விட்டான் யுவா. என்னடி, என்ன நினைச்சிட்டு இருக்க என்று ஆத்திரத்தில் அவள் கழுத்தை இறுக்கி பிடித்து அவளை முறைத்து பார்த்தவன், என்னை பார்த்தா சொம்பு மயிறு மாதிரி இருக்குதா? இவனுக்கு சொரணையே இருக்காதுன்னு நினைச்சிட்டியா? சொல்லுடி சொல்லு, எப்படி சின்னதா கூட உறுத்தாம சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமான்னு கேட்குற? எந்த உரிமையில கேட்குற என்று கண்கள் சிவக்க கேட்கவும் அவன் கழுத்தை பிடித்ததிலேயே சோர்வாக அவனை பார்த்த வந்தனா அவன் கேட்ட கேள்வியில் கண்ணீரை சிந்தினாள். ச்சே என்று அவள் கழுத்திலிருந்து கையை எடுத்த யுவா, இனிமே நீ எக்காரணத்தை கொண்டும் என்கிட்ட தனிமையில உரிமை எடுத்துக்க கூடாது என்று அழுத்தமாக கூறிவிட்டு டைனிங் ஹாலுக்கு வந்து அமர்ந்து அவனை பரிமாறி சாப்பிட்டு முடித்து அவளை கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து சென்று விட்டான். அவன் சென்றதும் புடவையை நெஞ்சில் அழுத்தி கொண்டு அங்கேயே முட்டி போட்டு அமர்ந்து அழுதாள் வந்தனா. ரேவதி, சரவணன் இருவரும் பெங்களூர் வந்து சேர்ந்தனர். வதி, நீ உன் வீட்டு கிளம்புறியா இல்ல சென்னை கிளம்புறியா என்று சரவணன் கேட்க, நான் சென்னை கிளம்புறேன் சரவணா, வீட்டில இருந்து தானே வந்தேன், நீ வீட்டில் பேசிட்டு என்னான்னு ஃபோன் பண்ணு என்றாள் ரேவதி. வசந்த் மாமா கிட்ட பேசிட்டேன். இப்போதைக்கு வந்தனாவுக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் வீட்டுக்கு போனதும் அம்மா அப்பாட்ட பேசுறேன். நீ பயந்துக்காத,
யார் என்ன சொன்னாலும் தடுத்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி, புரியுதா என்று அவள் கையை அழுத்தமாக பிடித்தான். ம், புரியுது சரவணா. ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்குது. அப்பாவை கூட சமாளிச்சிடலாம், ஆனா அம்மாவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்றவளுக்கு ராதைக்கு தங்கள் காதல் விஷயம் தெரிந்தால் எப்படி ரியாக்ட் செய்வார் என்று நினைக்கும் போதே பயம்தான் வந்தது. நான் இருக்கேன் வதி, என்னை நம்பு, நான் பார்த்துக்கிறேன் என்றான் சரவணன் உறுதியாக. உன்னை நம்பித்தான் இருக்கேன் சரவணா, என்னை ஏமாத்திடாத. எங்க வீட்டில் ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, என்னை வந்து கூட்டிட்டு போயிடு. நான் உன்னை இழக்க விரும்பல என்று அவன் நெஞ்சில் சாய்ந்து அழுதே விட்டாள். ஏன் என்று தெரியாமல் அவளின் மனம் பாரமானது. நீ தாண்டி என் பொண்டாட்டி, அதை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது, தைரியமா போ என்று அவள் தலையை தடவி கொடுத்து பின் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டான். அவர்களை சுற்றி இருந்தவர்கள் புன்னகையுடன் அவர்களை கடந்து செல்ல சுற்றமுணர்ந்த ரேவதி அவனிடமிருந்து பிரிந்து, சரி சரவணா, அப்ப நான் கிளம்புறேன் என்று விட்டு ஃப்ளைட் அனௌன்ஸ்மெண்ட் வரவும் அங்கிருந்து பாதி தூரம் சென்றவள் மீண்டும் வேகமாக ஓடி வந்து அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ சோ மச் என்று அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்துவிட்டு அழுது கொண்டே அவனை பார்க்க, எதுக்குடி இப்ப அழுவுற? என் மேல நம்பிக்கை இல்லையா? உன்னை ஏமாத்திட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா என்று கோபமாக கேட்கவும் தலையை இடவலமாக ஆட்டிய ரேவதி, என்னன்னு தெரியல, மனசு படபடப்பா இருக்குது சரவணா. அம்மா அப்பா என்ன சொல்வாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அப்பாவை நினைச்சு பயம் இல்ல, அம்மாவை நினைச்சுதான் பயம் என்றாள் கவலையாக. எல்லாம் நல்லபடியா நடக்கும் வதி. நான் எங்க வீட்டில் மட்டும் நம்ம காதல் விஷயத்த சொல்லி உன் வீட்டில் நார்மலா பொண்ணு தருவீங்களான்னு அம்மாவையும் அப்பாவையும் விட்டு கேட்க சொல்றேன். உங்க வீட்டில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு நாம லவ் பண்றோன்னு உண்மையை சொல்லிடலாம், சரியா? இதுக்கு போய் பயந்துட்டு இருக்காத என்று அவள் கண்களை துடைத்து விட்டான். அதை கேட்டு சற்று ஆசுவாசம் அடைந்த ரேவதி, சரி சரவணா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் என்று விட்டு அங்கிருந்து சென்றாள். அவள் சென்றதும் சரவணன் ஏர்போர்ட்டிலிருந்து வெளியில் வர அவனுக்காக ஆத்ரேயன் காத்திருந்தான். புன்னகையுடன் காரின் அருகில் வந்த சரவணன் காரில் ஏறி டிரைவர் சீட்டின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ஆத்ரேயனை பார்த்து, என்னண்ணா, நான் இல்லாம ஜாலியா இருந்திருப்பீங்க போல என்று நக்கலாக கேட்டான். செம்ம ஜாலியா இருந்தோம். ஏன்டா சீக்கிரம் வந்த என்று கிண்டலாக கேட்டு அவனை வெறுப்பேத்தினான் ஆத்ரேயன். பல்லை கடித்த சரவணன், நான் தான் விளையாட்டுக்கு சொல்றேன்னா நீ என்ன காண்டாக்குறியா என்று அவனை முறைத்தான். அதை கண்டு கொள்ளாமல் காரை ஸ்டார்ட் செய்த ஆத்ரேயன், இந்த பேச்ச விடு, முதல்ல சன்மி எப்படி இருக்கான்னு சொல்லு. அவளுக்கு வயிறு வலி பரவாயில்லையா? இன்னும் 2 நாள் அவ கூட இருக்க வேண்டியதானே? அப்பா உங்ககிட்ட சொல்லித்தானே அனுப்பினாரு. எதுக்கு உடனே வந்த என்று கேட்க, சன்மி நல்லா இருக்காண்ணா, அவளுக்கு இப்ப வயிற்று வலிலாம் இல்லை. அதுவும் இல்லாம எனக்கும் அர்ஜென்ட்டா இங்க முடிக்க வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்குது, அதான் வந்தேன் என்றான் சரவணன். ஓ, சரி. யார் அந்த பொண்ணு என்று ஆத்ரேயன் சாதாரணமாக கேட்க அவனை அதிர்ந்து போய் பார்த்த சரவணன், அண்ணா, உனக்கு எப்படி தெரியும் என்று அதிர்ச்சி குறையாமல் கேட்டவனுக்கு அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருந்தது சன்மி சொல்லியிருக்க மாட்டாள் என்று.